வாழ்க்கை ஏதோ ஒரு விளையாட்டான ஒரு வாழ்க்கை அல்ல. This life is not a playful life. இந்த வாழ்க்கைக்கு பிறகு After this life, ஒன்று பரலோகம் அல்லது நரகம், there is heaven or hell. அல்லது தேவன் அல்லது சாத்தான், There is either God or Satan. பாவம் அல்லது பரிசுத்தம், Either there is sin or holiness. சந்தோஷம் அல்லது வேதனை, Either there is joy or pain. ரெண்டில ஏதாவது ஒன்று உன்னை சந்திக்கத்தான் செய்யும். Either of these things will definitely face you. நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்பதுதான் இனி நீ என்றென்றைக்கும் எங்கே இருக்க போகிறாய் என்பதை நிர்ணயிக்க போகிறது. How are you at this moment is what is going to determine as to how you are going to be forever and ever after this. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். I repeat the word of God. நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்பதுதான் இனி நீ என்றென்றைக்கும் எங்கே இருக்க போகிறாய் என்பதை நிர்ணயிக்க போகிறது. How you are at this moment is what would decide as to how you where you are going to be forever and ever. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். I repeat the word of God once again. இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்பதுதான் இனி நீ என்றென்றைக்கும் எங்கே இருக்க போகிறாய் என்பதை நிர்ணயிக்க போகிறது. How you are at this moment is what is going to decide as to where you are going to be forever and ever in future. இந்த சரீரத்தை விட்டு பிரிகிற கடைசி நிமிஷம், The last moment that you depart from this body. இந்த சரீரத்தை விட்டு பிரிகிற கடைசி நிமிஷம், The last moment that you depart from this body. இந்த மாம்ச சரீரத்தில் பிறந்தது உண்மையாயிருந்தால், If it is true that you are born in this carnal body. இந்த மாம்ச சரீரத்தில் இந்த பூமிக்குள் வந்து மாம்ச சரீரத்தில் விழுந்தது உண்மையாயிருந்தால், If it is true that you have come down to this earth in this carnal body. ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு பிரிய போவது உண்மை. It is for sure that you are going to one day depart from this body. ஒரு நாள் இந்த பூமியிலே நீ பிறந்தது உண்மையாயிருக்குமானால், If it is true that you were born on a particular day ஒரு upon நாள் this இந்த earth. பூமியை விட்டு நீ போகிறது உண்மை. It is true that you are going to depart from this earth one day. ஆமென்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மனிதன் இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறான். Man is celebrating his birthday today. ஆனால் தன்னுடைய இறந்த நாளை அவன் இறக்க போகிற நாளை நினைக்கிறது இல்லை. But he never thinks of the day that he is going to die. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to God's holy name. இந்த சரீரத்தை விட்டு பிரிய போகிற கடைசி நிமிஷம், The last moment that you're going to depart from this body. நம்முடைய நித்தியம் நிர்ணயிக்கப்பட்டது, முத்திரையிடப்படும். Our eternity would be determined and that would be sealed. அதற்கு பிறகு எந்த மாற்றத்தையும் காண முடியாது. After which we cannot find any change whatsoever. மரணத்துக்கு பிறகு ஒரு மன்னிப்பு என்பது மனிதனுக்கு இல்லை. There is no forgiveness for man after